வணக்கம். எவ்வளோ பேருக்கு சீசன் 3 ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா அது சீசன் 8 நடந்துகிட்ருக்கு, சீசன் 3 பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சீசன் 3க்கும் சீசன் 8க்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. அந்த மேட்டரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேட்கவே நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. சீசன் 3 நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் டைட்டில் அடிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருந்தது. ஒன்று தர்ஷன், அதுக்கப்புறம் கவின். இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பணப்பொட்டி டாஸ்க் வருது. பணப்பொட்டி டாஸ்க் வரும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக பணப்பொட்டி எடுத்துகிட்டு கவின் பிக் பாஸ் ஹவுஸ் இப்படி வெளியேறிடுறாரு. அதுக்கு அடுத்த வாரமே டைட்டில் வின்னர்னு எதிர்பார்க்கப்பட்ட தர்ஷன் யாருமே எதிர்பார்க்காத விதமாக எவிக்ட் பண்ணப்படுறாரு, ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய வெளியில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக மாறினோன்னு. இன்னொரு பக்கம் கமல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பட வாய்ப்புலாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் முகேன் தான் சீசன் 3யோட டைட்டில் வின்னர் ஆனார். அப்போவே நிறைய பேச்சு இருந்தது. அதாவது கவினுக்கு ஏற்கனவே லாஸ்ட்லேயே அப்புறம் இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் ஞாபகம் இல்லை. அவங்க ரெண்டு பேர்லையும் லவ் மேட்டரில் கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் டீமே இது மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும், பொட்டி வந்தோடனே எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. ஆக்சுவலாக அதில் டைட்டில் வின் பண்ணியிருந்தால் கூட கவினுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் பொட்டி எடுத்துகிட்டு போனது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வந்தது. அது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சீசன் 8லேயும் அதே வேலையை அரங்கேற்றிருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஏன்னா இப்போ சீசன் 8ஓட டைட்டில் வின்னர்னால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா முத்துக்குமரன் தான். ஏன்னா ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது பல மடங்கு வித்தியாசத்தில் இருக்குது. இந்த நிலையில் அவங்களுக்கு பாசிபிளாக கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஒரு நபராக யார் பார்க்கான்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான். அதுவும் 2 மடங்கு ஓட்டு வித்தியாசம் அப்போ கூட. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் கண்டிப்பாக டாப் 3ல் வர ஒரு நபராக இருக்கிறாங்க. அப்படி சௌந்தர்யா 2வது இடத்துல இல்லைனா கண்டிப்பாக ஜாக்லின் 2வது இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த ரேஸை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும், சௌந்தர்யா டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் ஜாக்லின் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணுறதுக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது. அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க, வீக்கெண்ட் எபிசோடில் அந்த பிஆர் விஷயத்துலலாம் எவ்வளோ முட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது உள்ளார உள்ள ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும், வெளியில் உள்ளவங்களாம் முக்கால்வாசி பேர் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவை எப்படியாச்சும் உங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குறதுன்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? யார் ஓட்டு போடுவாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லினோட ஓட்டு அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன பிரமையை ஏற்படுத்தணும்ல. ஸோ அந்த வேலையை தான் ஒரு பக்கம் எப்படி கவின்ட்ட நடந்ததோ அதேமாதிரி ஜாக்லின்ட்டையும் பேசி அந்த பொட்டியை எடுக்க போகிற மாதிரி எடுக்க போயிட்டு அப்படியே எவிக்ட் ஆகி வெளில போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படி நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சீசன் 3ல் நடந்த அதே நாடகம் சீசன் 8லேயும் அரங்கேறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஜாக்லினுக்கு ஒரு நல்ல பேரோடு தான் வெளில போகிறாங்க, அவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் இந்த ஒரு விஷயத்தினால மறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருது. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் சேனல் அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு தெரியும். இன்னொரு பக்கம் அவங்க சௌந்தர்யாவை அந்த மேடையில் ஏற்றணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற முடியும். இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நாடகமாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திங்க் பண்ணி பாருங்கள். வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.